கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அதற்காக வேதத்துல எஸ்தர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ராஜாவின் வார்த்தையின்படியும் அவருடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த நாள்ல தேவன் நம்ம கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, காரியம் மாறுதலாய் முடிந்தது. நம்முடைய தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். நம்ம இந்த நாள்ல கூட நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், இந்த காரியம் என்னமாய் முடியுமோ என்று சொல்லி கலக்கத்துல இருக்கலாம். தேவன் இந்த நாள்ல உங்க கூட சொல்றாரு, வாக்குத்தத்தமா சொல்றாரு, காரியம் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். நம்மளுடைய ஆண்டவராகிய கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். இந்த எஸ்தர் புத்தகத்துல கூட யூதர்களுக்கு விரோதமாக ஆமான் என்கிற ஒரு பகைஞன் எழும்பி அவர்களை அழிக்கும்படியாக ஒரு திட்டத்தை போடுகிறான். ராஜாவுடைய சம்மதத்தை வாங்குகிறான். 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில யூதர் ஜனங்கள், அந்த பட்டணத்துல இருக்கிற யூதர் ஜனங்கள் அனைவரையும் அழிக்கும்படியாக அவன் திட்டம் பண்ணி ராஜாவை சம்மதிக்க பண்ணி அவர்களை அந்த 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில அவர்களை கொலை செய்யும்படியாக அவன் அப்படியாக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தேசத்துல ஒரு சட்டம் இயற்றப்பட்டதுன்னா அதை மாற்றுவது இயலாத காரியம். அந்த ராஜாக்கள் நினைத்தாதான் அதை மாற்ற முடியும். மற்றபடி ஒரு சாதாரண ஒரு குடிமக்களால அதை அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அந்த சட்டத்தை ஆமான் கொண்டு வருகிறான், ராஜாவை சம்மதிக்க பண்ணி. அப்பொழுது இப்போ ஆனா இந்த வசனத்துல சொல்லி இருக்குது, அவர்கள் மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்களே, அந்த நாளிலே தானே காரியத்தை தேவன் என்ன செய்யறாரு, மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அந்த சட்டம் போடுறவங்க போடலாம், ஆனா தேவன் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாள்ல கூட நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தம் கலக்கத்துல இருக்கலாம். இது காரியம் எப்படி முடியுமோ, மருத்துவ ரிசல்ட் ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு செக்அப் பண்ணியிருக்கீங்க, இந்த ரிசல்ட் எப்படி வருமோ என்று சொல்லி கலக்கத்துல இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு காரியத்து நிமித்தம், பண பிரச்சனைகள் நிமித்தம், கடன் பிரச்சனைகள் நிமித்தம், இல்ல உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற பொல்லாதவர்களின் கூட்டம் நம்மளை என்ன செய்யுமோ என்று சொல்லி நீங்க கலக்கத்துல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியத்தை நான் மாறுதலாய் முடிய பண்ணுவேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. விசுவாசிங்க. நம்ம தேவனால எல்லாம் கூடுன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். மனுஷர்களால இது கூடாததுதான். ஒரு சட்டம் ஒரு தேசத்துல இயற்றினா அதை மாற்ற ஒரு சாதாரண மனிதனால முடியாது, ஆனா தேவனால அதை மாற்ற முடியும். தேவன் நினைத்ததை, தேவன் சொல்றதை செய்ய வல்லவரா இருக்கிறார். அதனால நீங்க விசுவாசிக்கும் போது தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த கடன் பாரங்களாக இருந்தாலும், எந்த கலக்கங்களாக இருந்தாலும் அதை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதற்காக அந்த காரியம் மாறுதலாய் முடியும்படி தேவ பிள்ளைகள் என்ன செய்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே அதிகாரத்துல எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அதுல எஸ்தரும் மொர்தெகாயும் என்ன பண்றாங்கன்னா, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். ஆகையினால இந்த மாதிரி தேவன் ஒரு காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு எஸ்தரும் ராஜாத்தியும் அவங்க கூட இருந்த ஜனங்களும் மொர்தெகாயும் என்ன செய்தாங்கன்னா, உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சோ இந்த நாள்ல தேவன் நம்ம கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, உங்களுடைய காரியம் எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கலாம், மலை போன்ற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இந்த காரியம் என்னவாய் முடியுமோ என்று சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த நாள்ல இந்த அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, இந்த அன்னைக்கு எனக்கு தீர்ப்பு வரப்போகுது, இது எனக்கு எப்படி முடியுமோ என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா முழு விசுவாசத்தோடு தேவனால கூடு என்று சொல்லி நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, நம்மளை நாமளே தேவனுடைய பாதத்துல அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார் என்று நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். எஸ்தருக்கும் அந்த யூத ஜனங்களுக்கும் செய்த தேவன் இந்த நாள்ல நமக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே எஸ்தர் அதிகாரத்துல நம்ம 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் அனுசரித்து.
ஸோ அந்த நம்ம அதே அதிகாரம் 9 அதிகாரம் 21 வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா, அவர்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக அது ஆயிற்று என்று நம்ம வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்றாரு, நீங்க பயந்துட்டு இருக்கிற காரியத்துல, நீங்க கலக்கத்தோடு இருக்கிற காரியத்துல உங்க சஞ்சலத்தை தேவன் சந்தோஷமாக மாற்ற வல்லவர் என்று சொல்லுகிறாரு. உங்க துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவாரு. நீங்க எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்க எதிர்காலமா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய கடன் பாரங்களா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவன் அந்த காரியத்துல சஞ்சலத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. அதனால நீங்க விசுவாசத்தோடு தேவ பாதத்துல இந்த வருடத்தின் கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். நீங்க உங்களை தானே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உபவாசித்து நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.